சூப்பராக வந்து ஊறி இருப்பாருங்க. இங்கே பாருங்க, நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை மேலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வைப்போம். இந்த ஒரு அதெல்லாம் சும்மா போட்டது எக்ஸ்ட்ரா குழம்புக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் வாங்கலாம் சொல்லிட்டு மீன் மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். மீன் வீக்கெண்டுன்றதுனால ஆமாம், நான் வந்து நான்வெஜ் சமைக்கலான்ட்டு மீன் நடுவுலேயே வந்து கேட்டுட்டு இருந்தேன். வேலைக்கிழமெல்லாமே கேட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த மீன் பேரில் வந்து சரியாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். வட்டமாக இருக்கும் வட்டமாக கட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சுட்டு அப்புறம் இருக்கிற மீனை வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த வட்டமாக மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது பேர் என்னன்னு சொல்கிறது எது சொல்ல தெரியல. மனோ காலைல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தார் மீன் கடையில். மீன் இருக்கா, எந்த மாதிரி மீன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரதுக்கு. ஆனால் நான் கேட்ட மாதிரி மீன் இல்லவே இல்லை அப்படின்ட்டாரு. திரும்ப ஒரு கடையில் வந்து மீன் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும்பாருனாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ல, வந்துட்டு இருக்கோம், டைம் ஆயிடுச்சுல. அதனால தான் நானும் மனோ கூட சேர்ந்து போயிட்டு மீன் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? போலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் மீன் குழம்பு வச்சுருப்போம். 3 டைம் வச்சுருப்போம். ஒரு டைம் நல்லா வந்திருக்கும், இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார குழம்பு வைக்கிற மாதிரி மீன் குழம்பு வச்சு அது நல்லாவே இல்லை சார். புளி ரொம்ப அதிகமாக ஊற்றிடும் போல். அதுக்கப்புறம் 3ஆவது டைம் வச்சா நல்லா வந்துச்சு. இந்த டைம் வாங்கிட்டு வந்து பர்ஃபெக்டாக வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போகலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். மீன்லாம் வாங்கியாச்சா? இது என்ன மீன்? இது வவ்வா கெண்டை தான். வவ்வா மீன். இந்த மாதிரி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ், வட்டமா இப்படி கட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மீன் தான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ இதுதான் வந்து கிடைச்சிது இன்னைக்கு. வேற கடல் மீன் எதுவும் கிடைக்கல பெருசா. நார்மலாக சங்கரா மீன், தேங்காய் பாறை, வேற இன்னும் ஒரு மீன் சொன்னாங்க, அந்த மீன் தான் இருந்தது. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோமே. கிலோ 200 ரூபா. கிலோ 200 தானே? ஆமாம் ஆமாம். அப்படியே கொட்டிடுவா? இவ்வளோ மீன் யார் சாப்பிட்றதுன்னு தெரியல. ரொம்ப தான். கொஞ்சம் வறுத்தனா கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம். அப்போ கூட நிறைய மீன் இருக்குல்ல. ஆமாம், அதெல்லாம் சும்மா போட்டது எக்ஸ்ட்ரா குழம்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குழம்புக்கும் அப்புறம் வறுவலுக்கும் மீன் வந்து தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, மண்டை அப்புறம் வால் தலைன்னு சொல்லுவாங்க. நடுவில் நான் 2 கண்டை மட்டும் எடுத்து போட்டுக்கினேன். இது வந்து குழம்புக்கு, இது வந்து வறுவலுக்கு தனியாக. ஆமாம், நல்லா வாஷ் பண்ணி வச்சு உப்பு மஞ்சள்லாம் போட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வறுவலுக்கு வந்து மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த தட்டில் நம்ம வறுக்க வேண்டிய மீன்லாம் எடுத்து போட்டு மசாலா போட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பொரிக்கும் போது ஈஸியாக இருக்குல்ல. அதனால கொஞ்ச நேரம் ஊறணும், மசாலா வந்து ஊறணும் வறுக்கிறதுக்கு. சிக்கனும் சரி, மட்டனும் சரி, மீனும் சரி, மசாலா போட்டு ஊற வச்சு செஞ்சாதான் ஒரு டேஸ்ட் வந்து வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி பண்ணிடலாம். சரி, ஓகே. குழம்புக்கும் வந்து ரெடி பண்ணணும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சு 2 பேரும் சேர்ந்து தான் வந்து செய்ய போகிறோம். எப்படி வரப்போகுது சொல்லி தெரியல. எனக்கு வேறு அப்பயே சொன்னாங்க அம்மா, தலைப்பாட வச்சுட்டாங்க, குழம்பு வைக்க கற்றுக்கிட்டேன், மீன் குழம்பு வைக்க கற்றுக்கிட்டே அப்படின்னாங்க. ஸோ நான் கற்றுக்கவே இல்லை. இப்போ வந்து அவஸ்தைப்படுறேன் நான். ஆமாம், இப்போ வந்து எண்ணெய் வச்சு டெஸ்டிங் பண்ணுறாங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அப்படிதான் இல்லைன்னு இல்லை, நல்லா வரும். ஆமா, இருக்கு. சரி வாங்க செய்யலாம். எப்படி சரணியா மீன் குழம்பு வைக்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. குழம்பு போடுறதுக்கு இங்கே பாருங்க, புளி தண்ணியெல்லாம் கரைச்சி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் மசாலா அரைச்சி தான் ஊற்றினேன். 2 டைமில் மசாலா அரைச்சி ஊற்றினேன். ஸோ அது அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, மசாலா அரைச்சி ஊற்றாத, உங்கள் கைப்பட நீ வந்து வீட்டில் இருக்கிறதே வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே வந்து கேட்டு புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். மனம் எப்படி புளி கரைக்கும் போது மீன் குழம்பு வாசனை வருதுன்னு சொல்லியிருக்காரு. வச்சதுக்கப்புறம் எப்படி வரப்போகுது சொல்லிட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வானல் வந்து வச்சிட்டோம். இங்கே பாருங்க, சின்ன வெங்காயம் ஒரு சின்னதாக 2 சைஸ் பெரிய வெங்காயம், பூண்டு, அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன தக்காளி. இதெல்லாம் வச்சு தான் இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யறோம்.
குழம்பு வந்து பாருங்க, கூட்டி போட்ட குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. கொதிச்சு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஆமாம், இதில் வந்து ஃபர்ஸ்ட்ல மண்டை மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மண்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது வேகிறதுனால மண்டை மட்டும் சேர்த்துக்கலாம். ஆசைக்கு நான் இதை எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எடுத்தே வைக்கல. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மீன்லாம் வந்து போட்டாங்க, சும்மா போட்டாங்க. ஆமாம், மொத்தம் வந்து 2 மண்டை தான். ஏன்னா 2 மீன். எங்கள் 2 பேருக்கு நாங்கள் சொன்னோம் அவங்ககிட்ட அப்பயே, மீன் வந்து நாங்கள் ஒரு 2 பேர் தான் வச்சு சாப்பிடுங்கம்மா அப்படி சொல்லிட்டு 2 மீன், பெரிய பெரிய மீன். குழம்பு இன்னும் கொஞ்சம் கட்டியானவுடனே இருக்கிற மீன்லாம் போட்டுடலாம். சரி வாங்க. நெக்ஸ்ட்டு மீன் வறுவல் எப்போ? இப்போதான் மண்டை போட்டாச்சு, பக்கத்து செஞ்சு சாப்பாடு செஞ்சுட்டா சாப்பிட்டுடலாம். பசி ஓவர் பசி. மணி இப்போ என்ன ஆகுது? மணி 11. மதிய சாப்பாடு தான், காலை சாப்பாடு கட்டி காலையிலே விரதம் இன்னைக்கு. இதுவே எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரிஞ்சிருந்தா காலையிலே போன சாப்பாடு கொடுத்துருப்பேன். சரி போதும். சரி, ஏன்னா நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்ததே லேட் ஆகிடுச்சு. ஆமாம், 9 மணிக்கு தான் போயிட்டு மீனே வாங்கிட்டு வந்தோமே. அப்புறம் வந்து அதை சுத்தம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி அவங்க வந்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி மேலே இருக்க பெறாரெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டில் வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் உப்புலாம் போட்டு சுத்தம் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புல மீன்லாம் போட்டு கொதிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆமாம், எல்லாம் மசாலா ஊற வச்சாச்சு. ஊற வச்சு நல்லா இவ்வளோ சூப்பராக வந்து ஊறி இருப்பாருங்க. இங்கே பாருங்க, நான் வந்து எப்படி மீன் வந்து செய்வேன். ஸோ கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை மேலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வைப்போம். ஸோ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்போம். வைக்கலாமா? வாங்க. கரெக்டாக மணி 1 ஆகுது. மதிய சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பிட போகிறோமே. காலை சாப்பாடு கட் ஆகிடுச்சு சொன்னேன் இல்லையா. மதிய சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, மீன் வறுவல், மீன் குழம்பு இங்கே இருக்குது. பார்க்கலாமா? பார்க்கலாம். குழம்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு இல்லையா. எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் மட்டும் போதாது, டேஸ்ட் எப்படி வருதுன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த வாட்டி மோனோ அந்த மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு என்ன ரிவ்யூ சொல்கிறாரோ சொல்லட்டும். ஏன்னா உண்மையை மட்டும் தான் சொல்லணும், ஓகேவா? நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னுவேன். நெக்ஸ்ட் இந்த மீன் குழம்போட ரெசிபி வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. சரி சாப்பிடலாம். மீன் உடையாம நல்லா பெரிய பெரிய பீஸா போடுங்க. எனக்கு தலைக்கறி எனக்கு இருக்கு மாட்டிச்சு கரெக்டாக வந்து. அது தலை இல்லை, அது தலையோட அடிப்பாகம். நான் சொன்னேன், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, எனக்கு சூப்பராக இருக்கு. நீ சாப்பிட்டு உன்னோட ரிவ்யூ சொல்லு. சரி ஓகே, நான் உண்மை கண்டிப்பாக நான் சாப்பிட்டுட்டு கரெக்டான உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். சரி. சாப்பாடு எனக்கு வந்து தலை தான் ரொம்ப பிடிக்கும் மீனில், அதனால் தலை மட்டும் எடுத்துக்கினேன். மீன் வறுவல் இருக்குது. சரி சாப்பிட்லாமா? பசி எடுக்குது ரொம்ப. மணி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடியே 2-3 வாய் உள்ளே போயிடுச்சு. சூடாக இருக்கிறதுனால அப்போ எனக்கு தெரியல. இப்போ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மீன்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, வெந்திருக்கு. குழம்பு சூப்பராக இருக்குது. சரி, அப்போனா நெக்ஸ்ட் டைம் ரெசிபி கொடுத்துடலாமா? போட்டுடலாம். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சி. நாங்கள் இப்போ தான் வந்து சாப்பிட்றோம். மீன் குழம்பு வந்து நாங்கள் வச்ச ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. நீங்கள் எப்படி வீட்டில் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்து நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணிடலாம், ஓகேவா? இதே டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மசாலா அரைச்சி ஊற்றாமல் வச்சாதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த வாட்டி மசாலா அரைச்சி ஊற்றாம தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுமே, சூப்பராக இருக்குது. சரி சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அம்மா வீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோமே. ஸோ காலையிலேருந்து சாப்பாடு வேறு ஆச்சு. மதிய சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டோமே, அது வந்து இன்னுமே சாப்பிடல. பசியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுக்கல. ஸோ உட்காந்து பார்த்தோம், மேலே போய் உட்காந்துருக்காந்தோம், கீழே வந்து உட்காந்துருக்காந்தோம். கடுப்படிச்சு சொல்லிட்டு சரி வாங்க அங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஃபோன்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன் தனியாக இருக்கீங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.